அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஹோமியோபதியிலே தடுப்பு மருந்து ப்ரிவென்டிவ் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு நோய் எதுனா, தடுப்பு மருந்து எதுனா சிஃபிலிஸ் அப்படிங்கிற நோய்க்கு. சிஃபிலிஸ் நோய் அப்படின்னா என்ன? இது ஒரு பால்வினை நோய், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் நிறைய நோய்கள் இருக்குது. அதில் சிஃபிலிஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால், பல பார்ட்னரோட உறவுகள் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இது சிஃபிலிஸ் வரும், அல்லது ஆணுக்கும் வரும். பல பேரோடு தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த சிஃபிலிஸ் அப்படிங்கிற நோய் வருவதற்கு காரணம் இருக்கிறது. இந்த சிஃபிலிஸ் நோய் என்ன கிருமியால் வருதுன்னா, ட்ரிபனோமா பல்லிடம் அப்படிங்கிற பாக்டீரியானால் இந்த நோய் ஏற்படுகிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. இது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். இது வரும், அந்த பகுதிகளில் புண் ஏற்படும், அப்புறம் தானாகவே மறைஞ்சிரும். திரும்ப ஒரு 6 மாதத்துக்கு பிறகு வரும். திரும்ப ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ மறைஞ்சிரும். திரும்ப 3 வருஷத்துக்கு பிறகு வரும். அப்போ உடம்புடைய பல பகுதிகளில் இது பாதிப்பை ஏற்படுத்திவிடும். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். இப்படிப்பட்ட நிலையிலே என்ன சொல்கிறது, இது மாதிரியான நிலையிலே ஒரு பெண் தாயாகிறாள் அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இந்த சிஃபிலிஸ் நோய், அந்த ட்ரிபனோமா பல்லிடம், அந்த பாக்டீரியா அந்த பெண்ணுடைய தாயினுடைய கர்ப்பப்பையிலே வளரக்கூடிய அந்த சிசுவிற்கும் செல்லும். அப்படி அது சிசுவுக்கு செல்லும் பொழுது அந்த சிசுவும் சிஃபிலிஸ் நோயினால் பாதிப்படையும். என்ன கொடுமை பாருங்கள், இல்லையா? அப்போது நாம் என்ன செய்யணும்? இந்த தன்மையை தடுக்க வேண்டும் அப்படின்னா நாம் அதுக்கான சிகிச்சை முறைகளை கடைபிடிக்கணும். முதல்ல அந்த தாயானவள் தனக்கு அந்த மாதிரி நோய் இருக்குதுன்னா உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிகிச்சை எடுத்து தனக்கு அது குணமாயிருச்சு என்ற பிறகு அந்த தாய்மை தன்மைக்கு அவங்க அந்த நிலைக்கு வரணும். இல்லை என்று சொன்னால், அந்த நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கவலையே கொள்ள வேண்டாம் நண்பர்களே. அந்த குழந்தையை அந்த பால்வினை நோய் இல்லாமல் காப்பாற்றி எடுக்கக்கூடிய மருந்து ஹோமியோபதியில் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆரம் மியூரேட்டிகம், இந்த மருந்தும் நேட்ரம் மியூரேட்டிகமும் இந்த பால்வினை நோய், சிஃபிலிஸ் என்கின்ற பால்வினை நோய் குழந்தையின் தாயிடமிருந்து குழந்தைக்கு வராமல் தடுத்துவிடும். அதை ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ஸில் டாக்டருடைய, ஹோமியோபதி மருத்துவருடைய பாதுகாப்பிலே பராமரிப்பிலே அந்த தாயானவள் அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு வர வேண்டும். அப்படி சாப்பிட்டு வரும் காலங்களில் அந்த நோய் வராமல் தடுக்கப்படும். இந்த பெண்ணும் அந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, தடுப்பு மருந்தாக பல நோய்களுக்கு ஹோமியோபதி தன்னை முன்னிலைத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பினை
இந்த மக்களுக்கு கொடுத்து வருகிறது என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.